எல்லாருக்கும் வணக்கம். செண்டு போட்டால் வணக்கம் அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்டாக மதன் கௌரி அண்ணா வேறு போட்டிருந்தாரு பேமெண்ட் ஸ்க்ரூப் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஆப் போட்டிருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்லாம் இந்த மாதிரி பேடிஎம்மில் வந்து ஃப்ராடு தனம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதாவது அந்த ஆப் கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில் கிடைச்சான் மட்டும் என் கையில் கிடைச்சான்னா அப்படியே அதாவது பேமெண்ட் ஸ்க்ரூஃபுங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் நான் காட்டுற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப் தான் இது. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம், அமேசான் பே, கூகுள் பே, ஃபோன்பே இருக்கிற ஆன்லைன் 4 டிரான்சாக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஏமாற்றலாம். சரிங்களா? இந்த ஆப் மூலயமா நான் இந்த மாதிரி யார் வேணாலும் ஏமாந்து போகலாம். சரிங்களா? இது நான் மட்டும் சொல்லலை, இன்னொருத்தர் வேறு சொல்லியிருக்காரு. நான் யாருனாலும் இந்த ஆப் மூலியமாக ஏமாறலாம். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாது. சரிங்களா? இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் உனக்கு பேமெண்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கடையில் வந்து சொல்கிறாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் சொல்கிறாங்கன்னா, சரி நான் பேடிஎம்மில் உனக்கு பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பேடிஎம் இப்போ இந்த மாதிரி ஆப் ஓப்பன் பண்ணிப்போங்க. இதோட ஆப்போட லிங்க் எங்கே இருக்குன்னு நான் வந்து வீடியோ எண்டில் சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த ஆப் தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோ எண்டில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து இதிலேருந்து நீங்கள் எப்படி சேஃபாக இருந்துக்கணும்னா, இப்போ நேம்னு சொல்லிருக்கு இல்லையா, இப்போது அவங்க நேமில் கிளிக் பண்ணிப்பாங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த கடை நேம் என்னவோ அந்த கடை நேம் இங்கே போட்டுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் விஜி ஆப்பிள் அப்படின்னு போகிறோன்னு வச்சுக்கோங்க. சும்மா கடை பேர் விஜி அப்ளிகேஷன் கூட போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபோன் நம்பர் ஏதோ ஒன்று இப்படி போட்டுவிட்டு ஒரு 10 நம்பரை போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட் தரணுமோ, இப்போ 500 500ன்னு போட்டுருவாங்க. போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருவாங்க. சப்மிட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கடை நேமும் வந்துருச்சு, 500 டெபாசிட் அதாவது 500 பே பண்ணிட்டேன்னு வந்துருச்சு. கீழே பாருங்கள் அப்டேட்டட் வேலன் பேலன்ஸ், இன்னும் உனக்கு 120 இருக்குடா அப்படின்னு கூட சொல்கிறான் அவனே. 120 இருக்குது. அச்சசல் அதில் எப்படி காட்டுமோ அப்படி காட்டும். ஸோ இந்த மாதிரி காட்டக்குள்ளே நீங்கள் ஒன்று உஷாராக பார்க்கணும். அவன் காட்டக்குள்ளே அவன் மொபைல் வாங்கி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்படி காட்டக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, நார்மல் பேடிஎம்முக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், இது வந்து உண்மையாலும் பேடிஎம்மில் நான் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணேன் அமௌண்ட்டு 300. ஆனால் பாருங்கள் கீழே ஒரு 2 லேயரில் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பின்னாடி ப்ளூ கலரில் வரும், மேலே பேடிஎம்னு வரும். சரிங்களா? அதில் இல்லாத ஆப்ஷன் இதில் தெரியுது இல்லையா? ஸோ இப்படி பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணாங்கன்னா அவனை கை காலியமாக பிடிச்சி அந்த கண்டார வழி அங்கேயே அடித்து போடுங்க. சரிங்களா? நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. அங்கே பாருங்கள் ப்ளூ கலரு, இது நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி இன்னும் அவனை அடித்து முறுக்கி விட்ருங்க. சரிடா தம்பி, நீ பேடிஎம்மில் சொல்லிட்டேன், சரி அவன் என்கிட்ட கூகுள் பேயில் வரான் அப்படின்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பே இப்போ கிளிக் பண்ணுறேன். அவனும் உங்கள் கடை நேம் கூகுள் பேயில், அவன் உண்மையில கூகுள் பேயில் ஷேர் பண்ணி ரிசீவர் ஃபோன் நம்பர் எடுமோ ஒன்று போட்டு விட்டு உங்களால் கண்டுபிடிக்காத மாதிரி பண்ணி விட்ருவான். இப்போ யூபிஐ ஐடி இதை அதே ஒன்று போடுறேன். சென்டர் நேமு திரும்பி அப்படியே ஒன்று போடுறேன். இப்போ அமௌண்ட்டு 25 ரூபா சப்மிட்டு கொடுத்துட்டோன்னா அந்த கூகுள் பேயில் சீக்கிரமாக ஏமாற்ற முடியாது. சரிங்களா? அவன் இப்படி கிளிக் பண்ணி காட்டினாலும் உங்களுக்கு நம்ம ஒரிஜினல் கூகுள் பே இந்த மாதிரியே இருக்காது. பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் 2 இது அடித்த மாதிரி இருக்கா, கோடு போட்ட மாதிரி, ஸ்கேலால் கோடு போட்ட மாதிரி. அதனால் நீங்கள் வந்து பயப்படப்பட தேவையில்லை. ஏன்னா கூகுள் பே பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரிங்களா? அவன் மாட்டிப்பான், அதனால் கூகுள் பேயில் பண்ண மாட்டான். சரி, ஆனால் நீங்கள் இன்னொன்று தான் இருக்குது. அது மாதிரி அமேசான் பே, ஃபோன்பேயில் பண்ணால் டேஞ்சர். ஏன்னா பார்த்துக்கோங்க, அமேசான் பேயில் வந்து இப்போது அதிகம் பேர் அமேசான் பே அதுக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணுறதெல்லாம், ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற சொசைட்டிக்கு யூஸ் பண்ணிட்டு வரீங்க. ஸோ பார்த்து இருந்துக்கோங்க. 50ன்னு போகிறேன்னா சப்மிட் கொடுக்குறேன்னா இங்கே பாருங்கள் அப்படியே ஒரிஜினல் அமேசான் பே இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதிகம் பேர் யூஸ் பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் விருப்பம். ஆனால் அமேசான் பண்ணக்குள்ளே பார்த்துக்கோங்க, கீழே இந்த மாதிரிலாம் காட்டாது. ஸோ அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இன்னும் அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்பே. ஃபோன்பேலேயும் ஆபத்து இருக்குது. சரிங்களா? அவங்க ஃபோன்பேலேயும் உங்களை ஏமாற்ற முடியும், ஃபோன்பேலேயும் ஏமாற்ற முடியாதுன்னு நினச்சிக்காதீங்க. பேடிஎம்லேருந்து தப்பிச்சாலும் நான் உனக்கு இதில் ஏமாற்றுவான்டா அப்படின்னு அந்த கண்டார வழி வச்சுருக்கான் அந்த ஆப்பை கண்டுபிடிச்சவன். ஸோ அவங்களாம் சும்மா விடக்கூடாது. இங்கே பாருங்கள் லாஸ்ட்டு 4 டிஜிட் ஃபார் யுவர் பேங்க் அக்கௌண்ட் தான். அதெல்லாம் சும்மா அங்கே பாருங்கள் கற்று விட்றாங்க உருட்டு. நான் 8 நம்பரே போடுறேன். இப்போ அமௌண்ட்டு ஒரு 500 போடுறேன், 5000 போடுறேன் பாருங்கள். இப்போ சப்மிட் கொடுக்குறேன் பாரு. அவன் 4 டிஜிட்டுன்னு சொல்லலாம், ஆனால் இங்கே பாரு அச்சசல் இதே மாதிரிலாம் பண்ணால் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இதில் வேறு எதுவுமே காட்டாது. நம்மளுக்கு ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இங்கே ஷேருங்கிறதுலாம் ப்ளூ கலரில் காட்டும், காப்பிங்கிறதுலாம் ப்ளூ கலரில் காட்டும். அப்படிங்கக்குள்ளே அந்த கண்டார வழி அடித்து முறுக்கி விட்டுறலாம், நீங்கள் அசால்ட்டாக அடிச்சிடலாம். சரிங்களா? இதில் நீங்கள் அமேசான் பே வச்சு பண்ணாங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. மற்றது எதில் பண்ணாலும் அவன் செத்தான். சரிங்களா? இது மாதிரி இது வந்து இந்த ஆப் எதுக்கடா கண்டுபிடிச்சான் அப்படிப்பட்ட ஆப்பு, என்ன மாதிரி தொழிலாளர்கள்லாம் அடிப்படணும் சாகணும் தான் கண்டுபிடிச்சானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது வந்து ஃபாரினில் தான் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா?
அதனால ப்ராங்க் பேமெண்ட். அதனால் இது வந்து சும்மா ஏமாத்துறதுக்கு அப்படின்னு தான், அது அவங்களுக்குள்ளே விளையாடுறதுக்கு தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இங்கே நம்ம தமிழர்கள் வந்து ரொம்ப இதாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா பிளேசஸில் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் மட்டும் சொல்லலை, இன்னொருத்தரும் சொல்கிறாரு. இந்தியாவில் பரவலாக இதை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது இந்த பேடிஎம். ஸோ இந்தியாவில் எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணுறதுனால ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த ஆப்போட லோகோ பார்த்தீங்கன்னா ப்ராங்க் அப்படின்னு சொல்லி டேஞ்சர் சிம்பிள் மாதிரி கத்தி குத்து மாதிரி போட்டிருக்கோம், சரிங்களா? இது வந்து நான் இந்த வீடியோவில் இந்த ஆப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் மதன் கௌரி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆப் லோகோ எப்படி இருக்குன்னா அவரே சொல்கிறாரு பாருங்கள். அதோட லோகோ வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ அதை அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2, 3, 4, 5 ஆப் இருக்குது, சரிங்களா? அடுத்து புரியுது என்ன நினைக்கிறீங்க, ஆப் இருக்குதுன்னு சொல்கிற, ஆனால் அந்த லிங்க்கு எங்கே இருக்குதுன்னு தான் சொல்ல மாட்டேற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நார்மலாக சராசரியாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ளே ஸ்டோர்ஸ் இல்லை ஆப்பிள் ப்ளே ஸ்டோர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது எங்கவும் கிடைக்காது. அதெல்லாம் எப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு க்ரோம்லாம் இந்த க்ரோமு கூகுள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் கிடைக்கும். நார்மல் ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது, சரிங்களா? சரிடா அந்த லிங்க் எங்கே இருக்குது அதை ஃபஸ்ட்டு சொல்லுடா, அதுக்காண்டி தானே நான் இந்த வீடியோ பார்க்குறேன்னு சில திருட்டு பயப்பிள்ளைகள்லாம் அந்த வீடியோ அதுக்குன்னே பார்க்கும், சரிங்களா? நான் அதையும் சொல்கிறேன் இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த க்ரோம்லலாம் போய் இன்ஸ்டால் பண்ணுறீங்களல்ல, அது யூஸ்ஃபுல்லாக என்னன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அதை கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ஆப் வந்து நம்ம எப்போவுமே அவுட் சைட் ப்ளே ஸ்டோரோ ஆப் ஸ்டோரோ வந்து நம்ம ஆப்பே டவுன்லோடே பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இந்த ஆப்லலாம் ஏகப்பட்ட வைரஸ் இருக்கும். நான் இப்போ ஃபுல்லாகவே ஃப்ளைட் மோட்டில் போட்டு யூஸ் பண்ணிருக்கேன், தெரியாமல் கூட டேட்டா போயிடக்கூடாதுன்னு. பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால வெளியிலேருந்து வைரஸ் உங்களுக்கு நிறையா வருது, சரிங்களா? அதுலேருந்து சேஃபாக இருந்துக்கோங்க, சரிங்களா? சரிடா இதுலேருந்து இன்னும் நான் கடை வச்சுருக்கேன், அந்த மாதிரி வந்து அமேசான் பேலேருந்துலாம் பண்ணால் நான் என்ன பண்ணுறது, இல்லை இந்த ஆப்லேருந்து வந்துட்டான் கஸ்டமர் என் கடைக்கு ஒரு 100 பேர் வருவாங்க 500 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்குலாண்டி தான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் பேடிஎம் காரனே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ காட்டுறேன். இதுதான் நண்பா, இது நார்மலாக கடையில் போய் கேட்டிங்கனாலே தருவாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொன்னாலே போதும். இதில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், அமேசான் பே இதில் எதில் பே பண்ணாலும் இது வந்து லவுடாக கத்தும், சரிங்களா? அப்போ உங்கள் கடைக்கு 500 பேர் 600 பேர் வந்தாலும் 500 ரூபாய் பில்லு போட்டாலும் சரி, அப்போது 500 ரூபாய் அனுப்பப்பட்டு உள்ளது அப்படிங்கும். அப்போ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோ இங்கே பாருங்கள், இந்த கடைக்கார அண்ணா வச்சுருக்காரு, தெரியுதுங்களா? பார்த்தாலே தெரியுது. ஸோ இதுக்கு வந்து சார்ஜை ஒரு டைம் பண்ணாலே போதும், 1 டே ஃபுல்லாக நிற்கும். இது வந்து தரமாக இருக்கும், சரிங்களா? அதனால் இதை யூஸ் பண்ணுங்கள், ஒரு ப்ராப்ளமும் வராது. சரிடா இப்போ இந்த ஆப்போட லிங்க்லாம் சொல்கிறேன்னு சொன்னேன். இந்த ஆப்போட லிங்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்பை கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராம் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு குரூப்புக்கு வரும். அந்த குரூப்பில் அந்த லிங்க் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இதோட லிங்க்கு நான் கொடுக்கல, சாரி. திருடர்களுக்கெலாம் சாரி, நல்ல மனிதர்கள்லாம் தேங்க்யூ. போயிட்டு வரேன், டாட்டா, பாய் பாய், லவ் யூ ஆல், தேங்க்யூ ஆல்.